ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா படிப்பு தான் வருமானம், இந்த படிப்பின் மூலமாக தான் 21 ஜென்மத்திற்கு பொக்கிஷம் சேமிக்கணும், அதனால் படிப்பில் கவனம் கொடுங்க என்று சொல்கிறார். மேலும் பாபா எந்த குழந்தைங்களுக்கு படிப்பின் மேலே கவனம் இருக்குமோ அவர்கள் ஸ்ரீமத்தில் கவனம் கொடுப்பாங்க. படிப்பை நன்றாக படிக்கிறதுனால அவங்க மேலே குரு தசை அமர்ந்திருக்கும். யார் படிக்கிறதுலையோ ஸ்ரீமத் படி நடக்கிறதுலையோ அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க, அவங்க மேலே ராகு தசை அமர்ந்துடுது அப்படின்னு சொல்கிறார். மேலும் அப்பாவுக்கு எப்படி எல்லா குழந்தைங்க மேலேயும் சுபபாவனை சுப விருப்பம் மட்டும் இருக்கோ, அதே போல் குழந்தைங்க கூட எல்லார் மேலேயும் நன்மையினுடைய பாவனையை சுபபாவனை மட்டும் வையுங்க. எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருங்க. அந்த மாதிரி உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவராக விஸ்வ கல்யாண்காரியாக வலம் வாங்க. பார்வையிலையும் நன்மை, வார்த்தையிலையும் நன்மை, செயல்லையும் நன்மை, இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆயிடுங்கன்றார். மேலும் நான் எனது இதுதான் தேகாபிமான வாசல், இந்த வாசலை மூடிட்டிங்கன்னா ஆத்மாபிமானியாக ஆயிடுவீங்கன்றார். முரளி டேட் 17/3/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, படிப்பே வருமானம், படிப்பே சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த படிப்பின் மூலமாகவே நீங்கள் 21 பிறவிகளுக்கு பொக்கிஷத்தை சேமிக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் மீது குரு திசை அமர்ந்திருக்குமோ அவர்களிடம் என்ன அடையாளம் தெரியும்? பதில்: அவர்களின் கவனம் முழுமையாக ஸ்ரீமத் மீது இருக்கும். நன்றாக படிப்பார்கள், ஒருபோதும் ஃபெயில் ஆக மாட்டார்கள். ஸ்ரீமத்தை மீறி நடப்பவர்களே படிப்பில் ஃபெயில் ஆவார்கள். அவர்கள் மீது ராகு திசை அமர்ந்திருக்கும். இப்போது குழந்தைகள் உங்கள் மீது தந்தை மூலமாக குரு திசை அமர்ந்திருக்கிறது. பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. இது பாவாத்மாக்களினுடைய அழைப்பு. இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை அழைத்துட்டு போங்க பிரபு என்று அழைக்கிறாங்க. நீங்கள் அழைக்க வேண்டியதில்லை, ஏனென்றால் நீங்கள் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இது தாரணை செய்யும் விஷயம். இது மிகப்பெரிய கஜானா. அப்படி பள்ளிக்கூட படிப்பும் கஜானாவாக இருக்கிறது. படிப்பால் ஷரீர நிர்வாகம் நடக்கிறது. பகவான் பாடம் கற்பிப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இது மிக உயர்ந்த வருமானம். ஏனென்றால் குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறை மட்டுமே மிக உண்மையான இந்த சத் சங்கம், தந்தையோட நாம் படிக்கக்கூடிய இந்த சத்திய சங்கம் நடக்கிறது. பதீத்த பாவனரே வாருங்கள் என்று இந்த நேரம் அனைவரும் அழைக்கிறார்கள். இப்போது அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே உங்கள் முன்னால் அப்பேற்பட்ட பதீத்த பாவனர் அமர்ந்திருக்கிறார். நாம் புதிய உலகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஸ்வர்க்கத்தில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நரகத்தில் ஒன்றும் நிம்மதி இல்லை. இது விஷக்கடல், கலியுகம். எல்லோரும் துக்கமே துக்கத்தில் இருக்கிறார்கள். விகாரத்தால் பிறக்கிறார்கள். அதனால் பாபா நாங்கள் பதீத்தமாகிவிட்டோம் என்று ஆத்மா சொல்கிறது. தூய்மையாவதற்காக கங்கையில் குளிக்கப் போகிறார்கள். நல்லது, குளித்தால் தூய்மையாக மாற வேண்டும் தானே? பிறகு அடிக்கடி எதற்காக அலைந்து திரிய வேண்டும்? அலைந்து திரிந்து ஏணியில் கீழே இறங்கி இறங்கி பாவாத்மாக்கள் ஆகிறார்கள். 84 பிறவிகளினுடைய இரகசியத்தை குழந்தைகள் உங்களுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைத்திருக்கிறார்.
மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் 84 பிறவிகளை எடுப்பதில்லை. உங்களிடம் 84 பிறவிகளின் சித்திரம், ஏணிப்படி சித்திரம் மிக நன்றாக செய்யப்பட்டிருக்கிறது. கல்ப விருட்சத்தினுடைய சித்திரமும் கீதையில் இருக்கிறது. எனினும் பகவான் எப்போது கீதை சொன்னார், வந்து என்ன செய்தார் என்ற எதுவும் தெரியாது. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் அவரவர் சாஸ்திரங்களை அறிந்திருக்கிறார்கள். பாரதவாசிகள் தங்களுடைய சாஸ்திரத்தை முற்றிலும் அறியவே இல்லை. ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய நான் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நாடகத்தில் மாற்றமே இருக்க முடியாது. தந்தை வரக்கூடிய சமயத்தில், சங்கம சமயத்தில் வருகை புரியணும் என்பதில் மாற்றம் ஏற்படவே முடியாது. நாடகத்தில் என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே நடக்க வேண்டும். அதற்காக நடந்த பின் மாற்றம் பெறும் என்பது கிடையாது. குழந்தைகள், உங்கள் புத்தியில் நாடக சக்கரம் முழுமையாக அமர்ந்திருக்கிறது. இதில் 84 பிறவி சக்கரத்திலிருந்து நீங்கள் ஒருபோதும் விடுபட முடியாது. அதாவது இந்த உலகம் ஒருபோதும் அழிய முடியாது. உலகத்தின் வரலாறு புவியல் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இந்த 84 பிறவிகளின் சக்கரம், ஏணி மிக மிக அவசியம். திரிமூர்த்தியும் காலச்சக்கரமும் முக்கியமான சித்திரங்கள். ஒவ்வொரு யுகமும் 1250 வருடங்களை கொண்டிருப்பது காலச்சக்கரத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. இது குருடர்களின் முன்னால் கண்ணாடி. 84 பிறவி ஜாதகத்தின் கண்ணாடி. தந்தை குழந்தைகளின் திசையை வர்ணனை செய்கிறார். தந்தை உங்களுக்கு எல்லையற்ற திசையை பற்றி சொல்கிறார். இப்போது குழந்தைகள் உங்கள் மீது அழியாத குரு திசை அமர்ந்திருக்கிறது. பிறகு எல்லாம் படிப்பை பொறுத்தது. ஒருவர் மீது குருவின், ஒருவர் மீது சுக்கிரனின், ஒருவர் மீது ராகுவின் திசை அமர்ந்திருக்கிறது. பாஸாகவில்லை என்றால் என்ன திசை? ராகு திசை என்று சொல்வார்கள். இங்கும் அப்படித்தான். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் ராகுவின் அழியாத திசை அமர்ந்து விடுகிறது. அது குருவின் அழியாத திசை. இது பிறகு ராகுவின் திசையாகிவிடுகிறது. குழந்தைகள் படிப்பின் மீது முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். இதற்கு சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. சென்டர் தூரமாக இருக்கிறது, இந்த காரணம், நடந்து வர 6 மணி நேரம் பிடித்தாலும் வர வேண்டும். மனிதர்கள் யாத்திரைக்கு போகிறார்கள், எவ்வளவு அலைந்து திரிகிறார்கள். முன்னர் அதிகமானோர் நடந்தே சென்றனர், மாட்டு வண்டியிலும் சென்றனர். அது ஒரு ஊரின் விஷயம். இது தந்தையின் எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி. அதனால் இந்த யூனிவர்சிட்டிக்கு படிக்க வர்றதுக்கு காரணம் சொல்லக்கூடாது, படிக்கணுன்றார். இதிலிருந்து நீங்கள் இப்படி லக்ஷ்மி நாராயணர் ஆகிறீர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பிற்காக தூரமாக இருக்கிறது, நேரம் இல்லை என்று யாராவது சொன்னால் தந்தை என்ன சொல்வார்? எவ்வளோ உயர்ந்த படிப்பு, அதுக்கு காரணம் சொன்னால் அப்பா என்ன சொல்வார்? இந்த குழந்தைகளுக்கு தகுதியே இல்லை, தந்தை மேலே உயர்த்த வந்திருக்கிறார், இவர் தனக்கு சத்தியநாசம் செய்து கொள்கிறார். தூய்மையாகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று ஸ்ரீமத் சொல்கிறது. 2 விஷயம்தான், தூய்மையாக ஆகணும், குணங்களை, தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். ஒன்றாக இருந்தாலும் விகாரத்திற்கு போகக்கூடாது. இடையில் ஞான யோகத்தின் வாள் இருக்கிறது. நாம் தூய்மையான உலகின் எஜமானர் ஆக வேண்டும். இப்போது தூய்மையற்ற உலகின் எஜமானர்களாக இருக்கிறீர்கள். இந்த தேவர்கள் இரட்டை கிரீடதாரிகள்.
அரை கல்பத்திற்கு பிறகு ஒளி கிரீடம் அகன்று விடுகிறது. இந்த நேரம் யாருக்கும் ஒளி கிரீடம் இல்லை. யார் தர்ம ஸ்தாபகர்களோ அவர்களுக்கு மட்டும் இருக்கும். ஏனென்றால் அந்த பவித்திர ஆத்மாக்கள் ஷரீரத்தில் வந்து பிரவேசம் செய்கின்றன. இதே பாரதத்தில் இரட்டை கிரீடதாரிகள் இருந்தார்கள், ஒற்றை கிரீடதாரிகளும் இருந்தார்கள். இப்போது வரை இரட்டை கிரீடதாரிகளின் முன்னால் ஒற்றை கிரீடதாரிகள் தலை வணங்குகிறார்கள். 2 கிரீடம் தரித்த மகாராஜாக்கள் முன்பு 1 கிரீடம் தரித்த ராஜாக்கள் சென்று தலை வணங்குறாங்க. ராஜாக்களை விட பெரியவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் மிகப்பெரிய செல்வம் இருக்கும். சபையிலும் மகாராஜாக்கள் முதலிலும் ராஜாக்கள் பின்னாலும் நம்பர்வார் அமர்வார்கள். அவர்களுடைய தர்பார் நியமப்படி நடக்கும். இதுவும் ஈஸ்வரிய தர்பார். இதை இந்திர சபை என்றும் சொல்கிறார்கள். நீங்கள் ஞானத்தின் ஃபரிகள், ஏஞ்சல்ஸ் ஆகிறீர்கள். ஞானத்தால் ஃபரிகளாக ஆகிறீர்கள். அழகாக இருப்பவரை ஃபரி, தேவதை என்று சொல்வார்கள். ராதாகிருஷ்ணருக்கு இயற்கையான அழகு இருக்கும் தானே, அதனால் சுந்தரர் என்று சொல்கிறார்கள். பிறகு எப்போது காமசிதையில் அமர்வார்களோ அப்போது அவர்களும் வேறு பெயர் உருவில் ஷியாமாகிறார்கள். எந்த சாஸ்திரங்களிலும் இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. ஞானம், பக்தி, வைராக்கியம் என 3 விஷயங்கள் இருக்கின்றன. மிக உயர்ந்தது ஞானம். இப்போது நீங்கள் ஞானத்தை பெறுகிறீர்கள். உங்களுக்கு பக்தி மீது வைராக்கியம் இருக்கிறது. இந்த முழு தமோ பிரதான உலகமும் இப்போது அழிய போகிறது. இதன் மீது வைராக்கியம் வருகிறது. எப்போது புதிய வீடு கட்டுவார்களோ அப்போது பழையதின் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இது எல்லையற்ற விஷயம். இப்போது புத்தி புதிய உலகின் பக்கம் இருக்கிறது. இது பழைய உலகம், நரகம். சத்தியுகமும் திரேதாயுகமும் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. அது சிவத்தந்தையால் ஸ்தாபனை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் சிவாலயம் என்று அழைக்கப்படுது. இப்போது இந்த வேஷ்யாலயத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு வருகிறது. பலருக்கு வெறுப்பு வருவதே இல்லை. திருமணம் செய்து சீரழிந்து சாக்கடையில் விழ விரும்புகிறார்கள். மனிதர்கள் எல்லோரும் விஷவைதர்ணி நதியில் சாக்கடையில் கிடக்கிறார்கள். ஒருவர் பிறருக்கு துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அமிர்தத்தை விடுத்து விஷத்தை ஏன் குடிக்க வேண்டும் என்று பாடல் இருக்கிறது. யார் எதை சொல்கிறாரோ அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகள், நீங்களும் நம்பர்வார் இருக்கிறீர்கள். இவரது புத்தி எங்கே அலைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவாளி டீச்சர் பார்த்தவுடன் புரிந்து கொள்வார். வகுப்பின் நடுவே ஒருவர் கொட்டாவி விட்டால் அல்லது தூங்கி விழுந்தால் அவரது புத்தி எங்காவது வீடு வாசலின் பக்கம், தொழிலின் பக்கம் அலைந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கொட்டாவி களைப்பின் அடையாளம். தொழிலில் மனிதர்களுக்கு வருமானம் கிடைத்து கொண்டே இருந்தால் இரவு 1-2 மணி வரை அமர்ந்திருக்கிறார்கள். ஒருபோதும் கொட்டாவி வருவதில்லை. இங்கே தந்தை எவ்வளவு கஜானா கொடுக்கிறார். கொட்டாவி வருவது, இந்த கிளாஸில் உட்கார்ந்துட்டு கொட்டாவி விடுறது நஷ்டத்தின் அடையாளம். திவாலாகி போகிறார்கள். தந்தை சொல்றாரு, திவாலாகி போகிறவர்கள் தூங்கி விழுவார்கள். நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்க தூங்குவாங்க, அதிகமாக கொட்டாவி விடுவார்கள். உங்களுக்கு பொக்கிஷத்திற்கு பின்னால் பொக்கிஷம் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதனால்
எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். தூக்கம் வந்தால் கூட கல்லைத்துட்டு கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு உட்காரணுன்றார். படிப்பின் நேரத்தில் யாராவது கொட்டாவி விட்டால் அவரது புத்தி வேறு பக்கம் அலைந்து கொண்டிருப்பதை புத்திசாலி டீச்சர் புரிந்து கொள்வார். இங்கே வருவார்கள். இங்கே நீங்கள் பட்டியில் இருக்க வேண்டும். வேறு யாருடைய நினைவும் உங்களுக்கு வரக்கூடாது. ஒருவர் 6 நாள் பட்டியில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். கடைசியில் ஒருவரின் நினைவு வந்தது. கடிதம் எழுதினார் என்றால் அவரை ஃபெயில் என்று சொல்வார்கள். மற்றவர்களுடைய தந்தை நினைவுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிறவங்களுடைய நினைவு வந்ததுன்னா ஃபெயில் என்றார். பிறகு 7 நாள் ஆரம்பிக்க வேண்டும். 7 நாள் பட்டியில் போட்டால் எல்லா வியாதிகளும் வெளியேறிவிடும். நீங்கள் அரைக்கல்ப மகாரோகிகள். அமர்ந்தபடியே அகால மரணம் ஏற்படுகிறது. சத்தியுகத்தில் ஒருபோதும் அப்படி அகால மரணம் ஏற்படாது. இங்கே ஏதாவது ஒரு வியாதி நிச்சயம் இருக்கும். சாகும் நேரம் வியாதியில் கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்வர்க்கத்தில் கொஞ்சம் கூட துக்கம் ஏற்படாது. அங்கே நேரம் வரும்போது, இப்போது நேரம் முடிந்தது, நான் இந்த சரீரத்தை விடுத்து குழந்தையாவேன் என்பதை புரிந்திருப்பார்கள். இப்படி ஆவீர்கள் என இங்கும் உங்களுக்கு காட்சி கிடைக்கும். அப்படி பலருக்கு காட்சி கிடைக்கிறது. ஞானத்தின் மூலமாகவும் நாம் பெக்கரிலிருந்து பிரின்ஸ் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். இப்படி ராதா கிருஷ்ணராவதே நமது குறிக்கோள். லக்ஷ்மி நாராயணர் அல்ல, ராதா கிருஷ்ணர். ஏனென்றால் இவர்களுக்கே முழு 5000 வருடங்கள் என்று சொல்வார்கள். லக்ஷ்மி நாராயணருக்கு 20-25 வருடங்கள் குறைந்துவிடும். அதனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு புகழ் அதிகம். ராதா கிருஷ்ணரே பிறகு லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள் என்பதும் யாருக்கும் தெரிவதில்லை. இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டே போகிறீர்கள். இது படிப்பு. ஒவ்வொரு கிராமத்திலும் சென்டரை திறந்து கொண்டே போகிறார்கள். இது உங்கள் யூனிவர்சிட்டி கம் ஹாஸ்பிட்டல். இதற்கு வெறும் 3 அடி நிலம் மட்டுமே வேண்டும். அதிசயம்தானே? யூனிவர்சிட்டி திறக்க, ஹாஸ்பிட்டல் திறக்க எவ்வளோ இடம் வேணும்? 3 அடி நிலம். யாருடைய பாக்கியத்தில் இருக்குமோ அவர் தனது அறையிலேயே சத்சங்கத்தை திறப்பார். இங்கே யார் பெரிய பணக்காரரோ அவரது பைசா எல்லாம் மண்ணோடு மண்ணாக போக வேண்டும். எதிர்கால 21 ஜென்மங்களுக்காக நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். இந்த பழைய உலகை பார்க்கும்போதும் புத்தியோகத்தை அங்கே வையுங்கள். காரியத்தை செய்து கொண்டே இந்த பயிற்சியை செய்யுங்கள் என்று தந்தை தானே சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது உங்களுக்கு பழக்கமாகிக் கொண்டிருக்கிறது. எப்போதும் சுத்த காரியத்தை செய்யுங்கள், அசுத்த காரியம் எதையும் செய்யாதீர்கள் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். எந்த வியாதி இருந்தாலும் சர்ஜன் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் அறிவுரை பெறுங்கள். ஒவ்வொருவரின் வியாதியும் வெவ்வேறாக இருக்கிறது. சர்ஜனிடமிருந்து நல்ல அறிவுரை கிடைக்கும். இந்த நிலையில் என்ன செய்வது என்று கேட்கலாம். எந்த பாவகர்மமும் ஏற்படாதபடி கவனமாக இருக்க வேண்டும். உணவு எப்படியோ அப்படியே மனம் என்று பாடலும் இருக்கிறது. இறைச்சியை வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் சாப்பிடுபவர்களுக்கும் பாவம் ஏற்படும். பதித்த பாவன தந்தையிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. சர்ஜனிடம் மறைத்தால் வியாதி போகாது. இவர் எல்லையற்ற அழியாத சர்ஜன். இந்த விஷயங்களை உலகம் அறியாது. உங்களுக்கும் இப்போது ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இருந்தும் யோகத்தில் மிக குறைவாக இருக்கிறீர்கள்.
முற்றிலும் தந்தையை நினைப்பதே இல்லை. இது தந்தைக்கும் தெரியும். யாருக்கும் நினைவு உடனடியாக நிற்பதில்லை. நம்பர்வாராக இருக்கிறீர்கள். எப்போது நினைவு யாத்திரை முடியுமோ அப்போது கர்மாதீத் நிலை முடிந்தது என்று சொல்வார்கள். பிறகு சண்டையும் முழுமையாக நடக்கும். அதுவரை ஏதாவது கொஞ்சம் நடக்கும், பிறகு நின்றுவிடும். நாம் முழுமையாக கர்மாதீத் நிலை அடையும் போது சண்டை ஸ்டார்ட் ஆகிடுவோன்றார். எந்த நேரம் வேண்டுமானாலும் யுத்தம் ஆரம்பிக்கலாம். எனினும் எதுவரை ராஜ்யம் ஸ்தாபனையாகவில்லையோ அதுவரை பெரிய யுத்தம் நடக்காது என்று விவேகம் சொல்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் சண்டை நடந்து நின்றுவிடும். ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருப்பதை யாரும் அறியவில்லை. சதோ பிரதான, சதோ ரஜோ தமோ புத்தி இருக்கிறது. உங்களிலும் சதோ பிரதான புத்தியுடையவர்கள் நல்லபடியாக நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். உயர்ந்த சதோ பிரதான புத்தியுடையவர்களின் அடையாளம் என்ன? நினைவை எப்போதும் செய்து கொண்டே இருப்பாங்க. பிராமணர்கள் இப்போது லட்சக்கணக்கில் இருப்பார்கள். எனினும் அவர்களிலும் சொந்த குழந்தைகளும் மாற்றான் குழந்தைகளும் இருக்கிறார்கள். சொந்த குழந்தை நன்றாக சேவை செய்வார், தாய் தந்தையின் வழியில் நடப்பார். மாற்றான் குழந்தை ராவணனின் வழியில் நடப்பார். கொஞ்சம் ராவண வழியிலும் கொஞ்சம் ராமரின் வழியிலும் நொண்டி நொண்டி நடப்பார். பாபா, அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அங்கே நிம்மதி இருக்க வேண்டும் என்ற பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள். ஸ்வர்க்கத்தில் நிம்மதியே நிம்மதியாக இருக்கும். துக்கத்தின் பெயரே இருக்காது. சத்யுகத்தை ஸ்வர்க்கம் என்று சொல்கிறார்கள். இப்போதிருப்பது கலியுகம். இங்கே ஸ்வர்க்கம் எங்கிருந்து வரும்? உங்கள் புத்தி இப்போது சுத்தமாகிக் கொண்டே போகிறது. சுத்த புத்தியுடையவர்களை அழுக்கு புத்தியுடையவர்கள் வணங்குகிறார்கள். பவித்திரமாக இருப்பவர்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கிறார்கள். அதனால் இல்லறத்தார் அவர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். சந்நியாசி விகாரத்தால் பிறந்து பிறகு சந்நியாசியாகிறார். தேவதைகளை சம்பூர்ண நிர்விகாரி என்று சொல்கிறார்கள். சந்நியாசிகளை ஒருபோதும் சம்பூர்ண நிர்விகாரி என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் குழந்தைகள் உங்களுக்குள் மகிழ்ச்சியின் அளவு எவ்வளோ இருக்கணும்? அவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். அதனால் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோபியரிடம் கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தந்தையிடமிருந்து படிக்கிறார்கள். யாரு? கோபியர்கள் தந்தையிடமிருந்து படிக்கக்கூடியவர்கள், ஆஸ்தியை பெறுகிறார்கள். இங்கே நேரில் கேட்கும்போது போதை ஏறுகிறது. பிறகு ஒருவரிடம் அது உறுதியாக இருக்கிறது, ஒருவரிடமிருந்து பறந்து விடுகிறது. மதுபன் போய் அப்பா கிட்ட இருந்து நிரப்பிக்கிறோம். அப்போ சிலருக்கு ஸ்ட்ராங் ஆயிடுது, சிலருக்கு பறந்து போயிடுது. கெட்ட சகவாசத்தின் காரணத்தால் போதை உறுதியாக இருப்பதில்லை. உங்கள் சென்டருக்கு அப்படி பலர் வருகிறார்கள். கொஞ்சம் போதை ஏறிய பின் எங்காவது பார்ட்டி போன்றவற்றிற்கு சென்றால், சாராயம் பீடி போன்றவற்றை குடித்தால் முடிந்தது. இந்த போதை போய் அந்த போதை ஏறிடுது. சகவாசம் மிக மோசமாக இருக்கிறது. அன்னமும் கொக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. கணவர் அன்னமாக மாறினால் மனைவி கொக்காக மாறுகிறார். சில இடங்களில் மனைவி அன்னமாக மாறுகிறார், கணவர் கொக்காகிறார். பவித்திரமாகுங்கள் என்று சொன்னால் அடிக்கிறார்கள். ஒரு சில வீடுகளில் எல்லோரும் அன்னங்களாக இருக்கிறார்கள். பிறகு போக போக அன்னத்திலிருந்து கொக்காக மாறுகிறார்கள். உங்களை சேர்ந்த எல்லோரையும் சுகவாசிகளாக மாற்றுங்கள் என்று தந்தை சொல்கிறார்.
குழந்தைகளையும் சுகவாசிகளாக மாற்றுங்கள். தான் மட்டும் எடுத்தால் பத்தாது, தன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சுகதாமம் செல்ல தகுதியுடையவர்களாக ஆக்குங்கன்றார். இது துக்கதாமம். இப்போது அதிக ஆபத்துக்கள் வர வேண்டும். பிறகு ஐயோ ஐயோ என்று அப்படி அலறுவார்கள் என்பதை பாருங்கள். அரே, தந்தை வந்தார், நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறவில்லையே என்று வருத்தப்படுவார்கள். பிறகு டூ லேட் ஆகிவிடும். தந்தை ஸ்வர்க்கத்தின் அரச பாக்கியத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அவர்கள் இழந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் தந்தையிடம் எப்போதும் உறுதியானவர்களை அழைத்து வாருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அவர்கள் தாமும் புரிந்து கொண்டு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கானவர்கள் தான் மதுபனுக்கு தந்தை கிட்ட வரணுன்றார். மற்றபடி பாபா ஒன்றும் பார்க்கும் பொருளாக இல்லை. சிவபாபா எங்கே தெரிகிறார்? உங்கள் ஆத்மாவை பார்த்திருக்கிறீர்களா என்ன? தெரியும், அவ்வளவுதான். அப்படி பரமாத்மாவையும் அறிய வேண்டும். தெய்வீக காட்சியின்றி அவரை யாரும் பார்க்க முடியாது. தெய்வீக காட்சியில் இப்போது நீங்கள் சத்யுகத்தை பார்க்கிறீர்கள். பிறகு அங்கே பிராக்டிக்கலாக போக வேண்டும். எப்போது குழந்தைகள் நீங்கள் கர்மாதீத் நிலைக்கு போவீர்களோ அப்போதே கலியுகத்தின் விநாசம் ஏற்படும். கர்மாதீத் நிலை அடையும் போது சண்டை ஆரம்பமாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இந்த பழைய உலகை பார்க்கும்போதே புத்தியோகத்தை தந்தை மற்றும் புதிய உலகின் பக்கம் வைக்க வேண்டும். கர்மேந்திரியங்களால் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எப்போதும் சுத்தமான செயலை செய்ய வேண்டும். உள்ளே ஏதாவது வியாதி இருந்தால் சர்ஜனிடம் அறிவுரை பெற வேண்டும். 2. கெட்ட சகவாசம் மோசமானது. அதிலிருந்து தன்னை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். தானும் குடும்பமும் சுகம் பெற வேண்டும். படிப்பிற்கு ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வரதானம். உயர்ந்த பாவனையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் சாந்தியின் சக்தியின் கிரணங்களை கொடுக்கும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. உயர்ந்த பாவனையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் சாந்தியின் சக்தியின் கிரணங்களை கொடுக்கும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. தந்தையின் எண்ணத்தில், சொல்லில், கண்களில் சதா நன்மையின் பாவனையும் விருப்பமும் எப்படி இருக்கிறதோ அப்படி குழந்தைகள் உங்கள் எண்ணத்திலும் உலக நன்மையின் பாவனையும் விருப்பமும் நிறைந்திருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களையும் எமர்ஜ் செய்யுங்கள். மாஸ்டர் ஞான சூரியனாகி சுபபாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தின் ஆதாரத்தில் சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருங்கள். அப்போது உங்களை விஸ்வ கல்யாணக்காரி என்று சொல்வார்கள். ஆனால் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் முக்தி பெற்று சுதந்திரமாகுங்கள். ஸ்லோகன். நான் மற்றும் எனது என்பவை தேக அபிமான கதவுகள். இப்போது இந்த கதவுகளை மூடுங்கள். நான் மற்றும் எனது என்பவை தேகாபிமான கதவுகள்.
இப்போது இந்த கதவுகளை மூடுங்கள். அவ்யக்த சைகை, சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கைக்கொள்ளுங்கள். எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாவற்றிலும் தெய்வீகத்தின் அனுபவம் ஏற்படுவதன் மூலம் சத்தியத்தை அறிய முடியும். நான் எப்போதும் சத்தியத்தையே சொல்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். எனினும் சொல் மற்றும் செயலில் தெய்வீகம் இல்லை என்றால் பிறருக்கு உங்கள் உண்மை உண்மையாக்கப்படாது. எனவே சத்தியத்தின் சக்தியால் தெய்வீகத்தை தாரணை செய்யுங்கள். எவ்வளவுதான் சகித்து கொள்ள வேண்டியிருந்தாலும் பயப்படாதீர்கள். நேரப்படி சத்தியம் தானே நிரூபணமாகும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.